ஒரு மனிதன் ஒரே நேரத்தில் 2 இடங்களில் இருக்க முடியுமா? அறிவியல் விதிகளுக்கு அப்பாற்பட்டு இரத்தம் வழியும் காயங்களுடன் 50 ஆண்டுகள் வாழ முடியுமா? 20ஆம் நூற்றாண்டின் மிகப்பெரிய விந்தை என்று வர்ணிக்கப்படும் பியட்ரெலினா பியோ அவர்களின் வாழ்வு இக்கேள்விகளுக்கு பதிலாக அமைகிறது. மே 25, 1887 கிரேசியோ மரியா தம்பதியினருக்கு மகனாக பிறந்தார். வறுமையான குடும்பம், ஆனால் இறைப்பற்று மிக்கது. தனது 5வது வயதிலேயே அவருக்கு தேவதூதர்களின் தரிசனமும் சாத்தானின் தொல்லைகளும் துவங்கின. அவர் மற்ற சிறுவர்களைப் போல் விளையாடாமல் தேவாலயத்தில் அதிக நேரம் செலவிட்டார். தனது தந்தை அமெரிக்காவிற்குச் சென்று பணம் சம்பாதித்து அனுப்பிய பின்னரே அவரால் முறையான கல்வி கற்க முடிந்தது. 1903 தனது 15வது வயதில் கப்புச்சின் துறவற சபையில் சேர்ந்தார். அங்குதான் அவர் பியோ, பிரதர் பியோ என்ற பெயரை பெற்றார். செப்டம்பர் 20, 1918 முதல் உலகப்போர் நடந்து கொண்டிருந்த சமயம். இயேசுவே, உமது சிலுவை பாடுகளில் எனக்கும் ஒரு பங்குதாரும். உலக மக்களின் பாவங்களை நான் சுமக்கத் தயார், ஆனால் என் பலவீனத்தை நீர்தான் தாங்க வேண்டும் என்று இறைவனிடம் ஜெபித்தார். பியோ ஜெபித்துக் கொண்டிருந்தபோது கிலே மயங்கி விழுந்தார். இயேசுவின் 5 காயங்கள் அவர் உடலில் தோன்றின. அந்த நொடியில் ஒரு சாதாரண மனிதன் இறைவனின் காயம்பட்ட சாட்சியாக மாறினார். இயேசுவின் 5 காயங்கள் பியோவின் உடலில் பதிந்தன. அன்று தொடங்கிய அந்த இரத்தப்போக்கு அடுத்த 50 ஆண்டுகளுக்கு நிற்கவே இல்லை. லூயிக்கி ரோமானெல்லி போன்ற புகழ்பெற்ற மருத்துவர்கள் அவரை ஆய்வு செய்தனர். அந்த காயங்கள் ஒருபோதும் ஆறுவதும் இல்லை, அழுகுவதும் இல்லை. மாறாக அங்கிருந்து புனித நறுமணம் வீசியது. பல நாத்திக மருத்துவர்கள் பியோவை சோதிக்க வந்தனர். அவரை ஒரு ஏமாற்றுக்காரர் என்று நிரூபிக்க முயன்றனர். ஆனால் ஒவ்வொரு முறையும் அவர்கள் பியோவின் காலடியில் மண்டியிட்டு விசுவாசிகளாகவே திரும்பினார்கள். வத்திக்கான் தொடக்கத்தில் இதை நம்பவில்லை. அவர் பொது திருப்பலி நிறைவேற்ற தடை விதிக்கப்பட்டது. 10 ஆண்டுகள் அவர் தனிமையில் வைக்கப்பட்டார். அந்த துன்பங்களை அவர் மௌனமாக ஏற்றுக்கொண்டார். பியோ தந்தையின் அற்புதங்கள் உலகிற்கு பரவின. இதனால் மக்கள் அவரை பார்க்க குவிந்தனர். அவரிடம் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்க வருபவர்களின் மனதில் உள்ளதை அவர் முன்கூட்டியே அறிவார். பியோவின் ஒரு பார்வைப்பை போதும். உங்கள் ஆன்மாவின் ஆழத்தில் நீங்கள் மறைத்து வைத்திருக்கும் இரகசியங்களை அவர் சொல்லிவிடுவார். இப்படி பல அற்புதங்களை அவர் செய்தார். அதேபோல் அவர் ஒரே நேரத்தில் 2 இடங்களில் இருக்கும் பைலொகேஷன் அற்புதத்தையும் நிகழ்த்தினார். அவர் இத்தாலியில் இருந்தார். அதே நேரத்தில் அமெரிக்காவிலும் ஆப்பிரிக்காவிலும் ஆபத்தில் இருந்தவர்களுக்கு உதவினார். இது எப்படி சாத்தியம்? இதுதான் பைலொகேஷன் எனும் இறைவனின் அற்புதம். 2ஆம் உலகப் போரின் போது சான் ஜியோவானி ரோட்டோண்டோ மீது குண்டு வீச வந்த விமானிகளுக்கு ஆகாயத்தில் பியோவின் உருவம் தெரிந்து அவர்கள் அந்த நகரத்தில் குண்டுகளை வீசாமல் திரும்பினார்கள். இவை அனைத்தும் இந்த நூற்றாண்டில் நடந்த வரலாற்றுச் சான்றுகள். ரோஜா மலர்களின் வாசனை அவர் இருக்கும் இடத்திலும் அவரை நினைப்பவர்களுக்கும் உணரப்பட்டது. ஜெபம் மட்டும் போதாது, நோயாளிகளின் உடலில் இருக்கும் இயேசுவை நாம் கவனிக்க வேண்டும் என்பதே பியோ தந்தையின் வாக்கு. பியோ ஆன்மீகவாதி மட்டுமல்ல, சிறந்த சமூக சேவகர். 1956 காசா சோலியோ டெலா சோஃப்ரென்சா என்ற நவீன மருத்துவமனையை தொடங்கினார். நோயாளிகளிடம் இயேசுவை காணுங்கள் என்பதே அவரது தாரக மந்திரம். இன்றும் இது உலகின் மிகச்சிறந்த மருத்துவமனைகளில் ஒன்றாக விளங்குகிறது. செப்டம்பர் 23, 1968 அவர் உயிர் பிரிந்தது 50 ஆண்டுகளாக இருந்த திருக்காயங்கள் தழும்பே இல்லாமல் மறைந்து போயின. இதுவே ஒரு பெரும் அற்புதமாக கருதப்படுகிறது. தனது வாழ்நாள் முழுவதும் கிறிஸ்துவின் பாடுகளை தன் உடலில் சுமந்த அந்த புனிதர் இறைவனிடம் சேரும்போது தூய்மையான உடலோடு சென்றார். இது அவர் நிகழ்த்திய இறுதி பெரும் அற்புதம். இதுவே தந்தை பியோ அவர்கள் இறைவன் அன்பு செய்த மனிதன் என்பதற்கான சாட்சியாக அமைந்தது. ஜூன் 16, 2002 புனித பேதுரு சதுக்கத்தில் லட்சக்கணக்கான மக்கள் மத்தியில் திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அவரை புனிதராக அறிவித்தார். அறிவியல் வியக்கும் மர்மம், ஆன்மீகம் போற்றும் அதீத சக்தி. உலக வரலாற்றில் இயேசு கிறிஸ்துவிற்கு பிறகு அவர் சுமந்த அதே 5 திருக்காயங்களை
தன் உடலில் சுமந்த மனிதன் பியோ. ஜெபியுங்கள், நம்பிக்கையோடு இருங்கள், கவலைப்படாதீர்கள் என்று பியோ அடிக்கடி கூறுவார். அவர் ஒரு மனிதர் மட்டுமல்ல, இறைவனுக்கும் மனிதனுக்கும் இடையிலான ஒரு பாலமாக திகழ்ந்தார். இன்று அவர் மண்ணில் இல்லை, ஆனால் கோடி இதயங்களின் நம்பிக்கையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எளியவர்களின் தந்தை.